எப்போவுமே காலையில் நேரமாக கடைக்கு போயிடுவேங்க. போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் நேரம் வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சு செய்கிறதுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். லஞ்செலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே தான் நம்ம தோட்டத்துக்கு போவேன். அங்கே போனாக்கா ஏதாவது இருக்கிற வேலையை சொன்னாக்கா தாத்தா செஞ்சு கொடுப்பாரு. இன்றைக்கி வந்து இந்த ரம்புட்டான் செடிக்கு தாங்க கொஞ்சம் எருவு போடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இலைகள்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி அப்படி கருவிட்டு வருது. அதுக்காக தான் கொஞ்சம் எருவு போடலான்ட்டு இருக்கேன். அந்த எருவு வந்து என்னன்னாக்கா நம்ம அத்தி மரத்தோட இலைகள் இருக்கு இல்லைங்களா, அது போட்டாலே சரியாயிரும்னாங்க. அதனால தான் வந்து சுற்றிலையும் கொத்தி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு போட்டோம். அதுக்கப்புறம் அத்தி மரத்தோட இலைகள், அதுக்கப்புறம் நம்ம மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இருக்கு இல்லைங்களா, அந்த எருவு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மண் போட்டு மூடியாச்சு. பார்க்கலாம் இதுக்கு மேலே எப்படி வருது அப்படிங்கிறத. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைபீரியன் தக்காளி விதைகள் வச்சுருந்தேன். கொஞ்சம் விதைகள் போட்டு விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் விதைகளையும் கொஞ்சம் போட்டு விட்டாச்சு. கூடவே கொஞ்சம் புதினா காம்புகள் இருந்துச்சு, அந்த காம்பையும் ஒரு பக்கமாக நட்டு விட்டுட்டேன். ஏன்னா மறுபடியும் புதினா இலை வேணும் இல்லைங்களா, அதுக்காக. 6 மணிக்கெலாம் அவங்க எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ரிலாக்ஸாக காஃபி ஒரு டம்ளர் குடிப்பேன். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் விகாஸ் தம்பி வருவார். அவருக்கான டிஃபன் ஏதாவது செய்ய ஆரம்பிப்பேன்.